கடந்த 20 ஆண்டுகளாக இலங்கை மற்றும் தென்னிந்திய கேட்டரிங் துறையில் முன்னணி மற்றும் முன்னோடி நிறுவனமாக திகழ்ந்து தனது தன்னிகரற்ற சேவையின் மூலம் மக்களின் நன்மதிப்பையும் நம்பிக்கையும் பெற்ற ரூபீஸ் கேட்டரிங் நிறுவனம் தற்போது வென்யூ சோர்சிங், கேட்டரிங், டெக்கரேஷன் என முற்றுமுழுதான ஈவென்ட் பிளானிங் சேவையினை வழங்குகின்றது. உங்களது நிகழ்வுகள் எதுவானாலும் rubiescatering.co.uk உங்களது நிகழ்வுகள் எதுவானாலும் தங்கமான பொழுதாக மாற்றிட rubiescatering.co.uk. மத்திய கிழக்கு போர் இது மிகப்பெரிய கேள்விகளோடு தொடர்ந்தும் நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு போரினுடைய நகர்வாக இருக்கிறது. உண்மையில் உலகம் எதிர்பார்ப்பதும் இந்த உலகத்தினுடைய நாடுகள் எதிர்பார்ப்பதும் வேறுபடியும். ஆனால் இப்போது நடந்து கொண்டிருப்பதோ இன்னும் ஒரு பக்கமான நிகழ்வு. இந்த நிலையில் இந்த விவகாரங்கள் தொடர்பாக தொடர்ச்சியான தணிவு பேச்சுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்படியாக இருக்கும் போது ஈரான் அமெரிக்க மோதலில் சீனாவின் மத்தியஸ்த முயற்சி தோல்வியடைந்தது மற்றும் ஹார்முஸ் ஜலசந்தியில் நிலவும் பதற்றமான சூழல் குறித்து பல்வேறு விடயங்கள் பேசப்படுகிறது. மத்திய கிழக்கில் ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலாக அதிகரித்து வரும் பதற்றத்தை தணிக்க சீனா மேற்கொண்ட ராஜதந்திர முயற்சிகள் பின்னடைவை சந்தித்துள்ளன. டைம்ஸ் ஆஃப் இந்தியா வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு தகவலின்படியாக உலக அரசியலில் சீனாவின் செல்வாக்கு மற்றும் ஹார்முஸ் ஜலசந்தியில் ஏற்பட்டுள்ள பொருளாதார பாதிப்புகள் குறித்து முக்கியமான தரவுகள் வெளியாகிறது. அமெரிக்காவுடனான மோதலில் சீனா ஒரு மத்தியஸ்தராக செயற்படுவதை ஈரான் அதிகாரப்பூர்வமாக நிராகரித்துள்ளது. அமெரிக்கா, லத்தீன் அமெரிக்கா மற்றும் ஆசியா போன்ற வளரும் நாடுகளை உள்ளடக்கிய குளோபல் சவுத் பிராந்தியத்தில் தனது தலைமைத்துவத்தை நிலைநாட்ட சீனா இந்த வாய்ப்பை பயன்படுத்த நினைத்தது. இருப்பினும் ஈரான் தற்போது பேச்சுவார்த்தைகளில் ஆர்வம் காட்டவில்லை என்றும் அதற்கு பதிலாக நேரடியான இராணுவ உதவிகளை எதிர்பார்ப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஹார்முஸ் ஜலசந்தியில் நிலவும் பதட்டம். உலக வர்த்தகத்தின் முக்கிய பாதையான ஹார்முஸ் ஜலசந்தி ஈரான் முடக்கி இருக்கிறது. பிப்ரவரி 28 முதல் தீவிரமடைந்த இந்த மோதலில் ஈரான் படைகள், வர்த்தக கப்பல்கள் மற்றும் எண்ணெய் ரேங்கர்கள் மூலமாக இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. சீனாவுக்கு சொந்தமான கோஸ்கோ நிறுவனத்தின் 2 பெரிய சரக்கு கப்பல்கள் மார்ச் 27 அன்று ஈரானிய படைகளால் திருப்பி அனுப்பப்பட்டன. அதாவது தேர்வு செய்யப்பட்ட அனுமதி. இந்தியா, சீனா மற்றும் ரஷ்யா போன்ற நாடுகளின் கப்பல்கள் அனுமதிக்கப்படும் என்று ஈரான் கூறினாலும் நடைமுறையில் கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. கப்பல்கள் தங்களின் சரக்கு விவரங்கள் மற்றும் உரிமையாளர் தகவல்களை சமர்ப்பித்து அனுமதி பெற வேண்டியிருக்கிறது. இப்படியான நிலையில் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக உலகளாவிய எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகத்தில் 1/5 பங்கு நடைபெறுகிறது. இந்த முடக்கத்தால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை கணிசமாக உயர்ந்திருக்கிறது. ஒரு நாளைக்கு 130 கப்பல்கள் சென்ற பாதையில் தற்போது 90% போக்குவரத்து குறைந்திருக்கிறது. சீனா மற்றும் இந்தியா போன்ற வளைகுடா நாடுகளின் எரிசக்தியை சார்ந்துள்ள நாடுகளுக்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறியுள்ளது. அதே நேரம் ஈரான், சீனா மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகளுக்கு இடையில் ஒரு ஒருங்கிணைந்த கூட்டணி இருப்பதாக கருதப்பட்டாலும் உண்மையில் ஒவ்வொரு நாடும் தங்களின் சொந்த நலன்களுக்காகவே செயற்படுகிறது. சீனா இராணுவ தலையீட்டை தவிர்த்து பொருளாதார ரீதியாக பலமடைய விரும்புகிறது. மறுபுறம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஜலசந்தியை திறக்காவிட்டால் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று ஈரானை எச்சரித்திருக்கிறார். ஹார்முஸ் ஜலசந்தி தற்போது ஒரு சுதந்திரமான பாதையாக இல்லாமல் ஒரு புவிசார் அரசியல் ஆயுதமாக மாற்றப்பட்டுள்ளது. ஈரானின் இந்த பிடிவாதமும் சீனாவின் தோல்வியுற்ற ராஜதந்திரமும் ஆகியவை மத்திய கிழக்கு ஒரு ஆபத்தான போர்க்கட்டத்தை நோக்கி தள்ளியுள்ளது. இது உலகளாவிய வர்த்தக விநியோக சங்கிலியில் நீண்டகால பாதிப்புகளை ஏற்படுத்தும் என அஞ்சப்படுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். இப்படியான ஒரு நிலையில் இந்த போர் எப்படி எங்கே சென்று முடியும் என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது. ஈரானை பொறுத்தவரை அதன் அண்டை நாடுகளுக்கு எதிராக தன்னுடைய போரை மிகப்பெரிய அளவிலே கட்டவிழ்த்து விட்டிருக்கிறது. தனக்கு ஆதரவாக இருந்த சீனாவினுடைய கப்பலை திருப்பி அனுப்பியிருக்கிறது. ரஷ்யாவோடு ஒரு சுமூகமான உறவை பேணுவதாக சொல்லிக் கொண்டாலும் அதனுடைய நிலைமை எப்படியானது என்பது பலருக்கும் தெரியாது. இப்படியான சூழல் தொடருமாக இருந்தால் ஈரானுடைய வெற்றிக்கான வாய்ப்புகள் அல்லது மத்திய கிழக்கின் அமைதிக்கான சாத்தியங்கள் என்பது சாத்தியமே இல்லை என்றும் சொல்லலாம். இப்படியான நிலையில் இந்த விவகாரங்களில் சீனாவினுடைய நேரடி அமைதி முயற்சிகள் பின்னடைவை சந்தித்தாலும் தற்போது எகிப்து பொது புலனாய்வுத்துறை அமெரிக்க மற்றும் ஈரானிய புரட்சிகர காவல்படை இடையே ரகசிய பேச்சுவார்த்தைகளை தொடங்கியுள்ளது. இந்த புதிய முயற்சியை சீனா முழுமையாக ஆதரிப்பதாக தெரிவித்திருக்கிறது. வளைகுடா பிராந்தியத்தில் தனது எண்ணெய் இறக்குமதி மற்றும் முதலீடுகளை பாதுகாக்க எகிப்து இந்த ரகசிய தகவல் தொடர்பு பாதை வெற்றி பெற வேண்டும் என்பதில் சீனா உறுதியாக இருக்கிறது. அதே நேரம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை டெஹ்ரான் நகரின் மீது நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதல்களால் நகரின் பல பகுதிகள் இருளில் மூழ்கின. குறிப்பாக ஈரானின் கோன்ராப் கனநீர் உற்பத்தி ஆலை இந்த தாக்குதலில் பலத்த சேதமடைந்ததாக
சர்வதேச அணுசக்தி முகமை உறுதிப்படுத்தி இருக்கிறது. ஈரானின் அணுசக்தி திறனை அளிப்பதே இந்த தாக்குதலின் முக்கிய நோக்கமாக கருதப்படுகிறது. டோல்பூத் முறை, அதாவது ஹார்மோஸ் ஜலசந்தியை முழுமையாக மூடுவதற்கு பதிலாக ஈரான் தற்போது ஒரு டிபாக்டோ டோல்பூத் முறையை நடைமுறைப்படுத்தியுள்ளது. இதன் மூலமாக சில கப்பல்கள் பாதுகாப்பான பயணத்திற்காக ஈரானுக்கு சீன ஜுவான் அல்லது மில்லியன் கணக்கான டாலர்களை கட்டணமாக வழங்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுள்ளது. இதுவரை 20க்கும் மேற்பட்ட கப்பல்கள் ஈரானின் ஒப்புதல் பெற்ற பாதையை பயன்படுத்தி சென்றுள்ளன. அமெரிக்காவின் 15 அம்ச கோரிக்கை நிறுத்த திட்டம். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினுடைய பாகிஸ்தான் மூலமாக ஈரானுக்கு 15 அம்ச போர் நிறுத்த திட்டத்தை அனுப்பினார். ஆனால் ஈரான் அதனை நிராகரித்துவிட்டு போர் இழப்பீடு மற்றும் ஹார்மோஸ் ஜலசந்தியின் மீது முழுமையான கட்டுப்பாடு உள்ளிட்ட தனது சொந்த 5 அம்ச திட்டத்தை முன்வைத்துள்ளது. இதனால் இருதரப்பிலும் பதற்றம் மேலும் அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக இந்த முடக்கத்தினால் சர்வதேச சந்தையில் பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை $1 ஒரு பேரலுக்கு $120 தாண்டியுள்ளது. இது உலகளாவிய பணவீக்கத்தை 1.2% வரை உயர்த்தக்கூடும் என சர்வதேச நாணய நிதியம் எச்சரித்திருக்கிறது. குறிப்பாக கட்டாரின் எரிவாயு ஏற்றுமதி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதால் ஆசிய நாடுகளுக்கு எரிசக்தி தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உருவாகி இருக்கிறது. இந்த நிலையில் புதிய உலக ஒழுங்கு ஏற்படுவதும் ஹார்மோஸ் ஜலசந்தியினுடைய எதிர்காலம் தொடர்பிலான கேள்விகளும் மிகப்பெரிய அளவிலே எழுந்து நிற்கிறது. குறிப்பாக மத்திய கிழக்கில் தற்போது அரங்கேறி வரும் ஈரான் அமெரிக்க மோதலானது வெறும் 2 நாடுகளுக்கு இடையிலான அதிகார போட்டியாக மட்டும் எஞ்சியிருக்கவில்லை. இது 21ஆம் நூற்றாண்டின் உலகளாவிய அரசியல் மற்றும் பொருளாதார கட்டமைப்பை மாற்றியமைக்கும் ஒரு தீர்க்கமான புள்ளியாக உருவெடுத்துள்ளது. ராஜதந்திரத்தின் தோல்வியும் யதார்த்தமும் எப்படி பார்க்கப்படுகிறது என்றால், உலக அரங்கில் ஒரு தவிர்க்க முடியாத சமாதான தூதுவராக தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள முயன்ற சீனாவின் முயற்சிகள் ஈரானின் நேரடி இராணுவ தேவை மற்றும் பிடிவாதத்தால் பின்னடைவை சந்தித்துள்ளன. பொருளாதார உறவுகளையும் வர்த்தக உடன்படிக்கைகளையுமே மட்டுமே மூலதனமாக கொண்டு உலக நாடுகளை ஒருங்கிணைக்க நினைக்கும் சீனாவின் மென்மையான அதிகார அணுகுமுறை தீவிரமான போர்க்கால சூழலில் போதாது என்பதை இந்த நிகழ்வு உணர்த்தி இருக்கிறது. அதேவேளை ஈரானின் டோல்பூத் முறையும் கப்பல்கள் மீதான கெடுபிடியும் அந்த நாடு புவிசார் அரசியல் நிலையை ஒரு வலிமையான ஆயுதமாக மாற்றிவிட்டதை உணர்த்துகிறது. பொருளாதார அதிர்வலைகளை பற்றி பார்க்கிற போது ஹார்மோஸ் ஜலசந்தி என்பது வெறும் கடல்வழி பாதை அல்ல. அது உலக பொருளாதாரத்தின் இதய துடிப்பு போன்றது. அதன் 90% முடக்கம் என்பது சர்வதேச சந்தையில் எரிசக்தி விலையை விண்ணை தொடச் செய்திருக்கிறது. விநியோக சங்கிலியில் ஈடு செய்ய முடியாத பிளவுகளை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக எரிசக்தி இறக்குமதியை அதிகம் நம்பியிருக்கும் ஆசிய நாடுகள் இந்த போரின் மறைமுக பாதிப்புகளை ஏற்கனவே உணரத் தொடங்கிவிட்டன. பணவீக்க உயர்வு மற்றும் உற்பத்தி செலவு அதிகரிப்பு ஆகியவை சாதாரண மக்களின் வாழ்வாதாரத்தை அச்சுறுத்தும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன. இந்த நிலையில் அமெரிக்காவின் 15 அம்ச திட்டத்தை ஈரான் நிராகரித்திருப்பதும் பதிலுக்கு தனது நிபந்தனைகளை முன்வைத்திருப்பதும் இந்த மோதல் விரைவில் முடிவுக்கு வராது என்பதையே காட்டுகிறது. ஒருபுறம் அணுசக்தி மையங்கள் மீதான தாக்குதல், மறுபுறம் கடல்வழி பாதையில் நிலவும் நிச்சயமற்ற தன்மை என உலகம் ஒரு வெடிமருந்து கிடங்கின் மீது அமர்த்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இனிவரும் நாட்களில் வல்லரசுகள் தங்களின் மேலாதிக்கத்தை நிலைநாட்டி எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உலக அமைதியை தீர்மானிக்கும். ஹார்மோஸ் ஜலசந்தி மீண்டும் முழுமையாக சுதந்திர பாதையாக மாறுமா, அல்லது ஒரு நிரந்தர கட்டுப்பாட்டு வரியமாக உருமாறி உலக வர்த்தகத்தை முடக்குமா என்பது அடுத்த சில வாரங்களில் மேற்கொள்ளப்படும் ராஜதந்திர நகர்வுகளை பொறுத்து அமையும். போர் என்பது அழிவை மட்டும் தரும் என்பதை உணர்ந்து உலக நாடுகள் ஒன்றிணைந்து ஒரு பொதுவான உடன்படிக்கை எட்ட வேண்டியது காலத்தினுடைய கட்டாயமாகும்.